ஹலோ, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ இன்றைக்கி நாம் கேரளா ஸ்டைல் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இங்கே ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவில், பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் அளவில் 1, அதையும் நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பச்சை மிளகா இருந்துச்சுனாலும் இந்த ஸ்டேஜில் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இப்போ அது நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ அது வணங்கிட்டு இருக்கிற ஸ்டேஜில் நமக்கு இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு வந்துக்கலாம். அதுக்கு நான் இங்கே 2 பச்சை மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, சோம்பு 2 டேபிள் ஸ்பூன். சோம்பு கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணணும். ரொம்ப அதுதான் இந்த கிரேவிக்கு ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கும். இதெல்லாம் நாம் நல்லா மை போல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டோம். இப்போ இது நாம் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லாவே நம்ம அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காரம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏற்றவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் குறை இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நல்லா நம்ம வெங்காயம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த கிரேவிக்கு நம்ம தேங்காய் யூஸ் பண்ணால் தான் இதோட ஆக்சுவல் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். அதனால் மேக்ஸிமம் நீங்கள் தேங்காய் யூஸ் பண்ண பார்த்துக்கோங்க. அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளி நல்லா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வணங்குற வரைக்கும் நம்ம மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம வணக்கிக்கலாம். மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். தீ குறைச்சிக்கோங்க, இல்லாட்டி அடி பிடிக்கும். நல்லா அப்போ கிண்டி விட்டுக்கோங்க. என்னோடய தமிழில் ஏதாச்சும் உங்களுக்கு புரியாமல் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லாவே வணங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன். நம்ம ஒவ்வொரு மசாலா பொடி போட்டுமே அது நல்லா நம்ம டைம் கொடுத்து நல்லாவே நம்ம அதை வணக்கணும். அப்போ தான் அதோட பச்சை வாசனையும் போகும், நம்மளோட கிரேவியும் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ மல்லித்தூள் போட்டு நம்ம அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் நான் இங்கே 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ அது மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ அது அடிப்பிடிக்காமல் இருக்க நம்ம கொஞ்சம் தண்ணியை சேர்த்து, சூடு தண்ணி தான் ஊற்றணும், அதையும் ஊற்றி நம்ம நல்லா கொஞ்சம் அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் அதில் பட்டா கிராம்பு பொடி, அதாவது கரம் மசாலா பொடி 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் சிக்கன் போட்டு சிக்கனும் அந்த கிரேவியில் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அந்த மசாலாவில் நல்லாவே அந்த சிக்கன் நம்ம அதிலே வேக வைக்கணும். அது ஒரு பிங்கிஷ் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் நம்ம தண்ணி ஊற்றாமல் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், அதிலேருந்து நமக்கு கொஞ்சம் எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கேப்சிகம் ஒரு ஹாஃப் அறுத்து நம்ம அதில் சேர்த்திருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தீ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இது வந்து பெப்பர் பவுட்ரு, வெறும் பெப்பர் மட்டும் இல்லை, பெப்பர், சோம்பு, ஜீரகம் 3யும் நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்ச பவுட்ரு தான் இப்போ போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1.5 கப் அளவுக்கு நல்லா சூடு தண்ணி, கொதிக்க வச்ச தண்ணி ஊற்றி நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்போவுமே பச்சை தண்ணி ஊற்றும்போது அந்த கிரேவியோட டேஸ்ட்டே மாறிடும். அதனால் நம்ம எப்போவுமே சூடாக்கி தான் தண்ணி ஊற்றணும். இப்போ ஊற்றி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வந்துருச்சு.
ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு ட்ரையாக வேணுமோ அந்த அளவுக்கு ஆக்கிக்கோங்க. நான் இங்கே இப்போ ரொம்ப ட்ரை ஆக்கிறது இல்லை, சப்பாத்திக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால நான் இப்போ கொஞ்சம் திக்கான கிரேவியோடு தான் நான் இப்போ எடுக்கிறேன். நல்லா அடி பிடிக்காமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இப்போ போடுறது வந்து சிக்கன் மசாலா பவுட்ரு. நான் கடைசியாக தான் போடுவேன். இது ரொம்ப டேஸ்ட்டும் அந்த வாசனையும் நமக்கு அந்த கிரேவியில் இருக்கும். அதனால் சிக்கன் மசாலா பவுட்ரு போட்டு நமக்கு இந்த ஸ்டேஜில் உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா பெப்பர் பவுடரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லாவே வெந்துருச்சு. நம்ம கடைசியாக இறக்குற டைமில் கருவேப்பிலையும் தேங்காய்யும் ஊற்றி நம்ம இறக்கிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் நிறைய வீடியோஸ்க்காக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.